வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இந்த கிரந்தி நாயகம் அப்படிங்கிற செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பாருங்கள், வயலட் கலர், அதாவது லைட் வயலட் கலரில் பூ இருக்குது. விதைகள் கனகாமரம் டிசம்பர் விதைகள் மாதிரி தான். இதுவும் வெடித்து சிதறக்கூடியது தான். இது நல்லா விதைகள் மூலயமா நல்லா பரவக்கூடிய ஒரு செடி. இது தோட்டத்தில் அங்கங்கே இது முளைச்சி இருக்குது. இது எப்படின்னா, இது 80% இந்த பால்வினை நோய்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. 100% எய்ட்ஸை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கீரை மாதிரி தான். இது பால்வினை நோயினால் ஏற்படக்கூடிய புண்ணு, தசை வலி, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இந்த இலை பாம்பு கடித்தவங்களுக்கு அந்த ரத்தத்தில் விஷம் அதிகமாக பரவாமல் இருக்கிறதுக்கு இதை கடிவாயில் அரைச்சி போடுறாங்க. அதே மாதிரி 4 இலை 5 இலையை வாயில் போட்டு மென்ன சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இது அந்த ரத்தத்தில் விஷம் கலக்கிறது சுலவாகி ஓரளவுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது இந்த கட்டிகள், பால்வினை நோய், சிப்ளிஸுங்கிற பால்வினை நோயினால் வரக்கூடிய கட்டிகள், அந்த கட்டிகளுக்கெல்லாம் இது என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இலையை மருதாணி, இது ஒரு கைப்பிடி இலை, மருதாணி ஒரு கைப்பிடி, அருகம்புல், இந்த 3ஐயும் நல்லா அரைச்சிட்டு வேப்பெண்ணெயை கொதிக்க வச்சு அந்த வேப்பெண்ணெயில் போட்டு அதை களிம்பு மாதிரி தயாரித்து அந்த களிம்பை அந்த கட்டிங்கள் மேலையெல்லாம் அப்ளை பண்ணும்போது நல்ல புண்ணு இருந்தால் கூட புண்ணு குணமாகிடும், கட்டியாக இருந்தால் கூட கட்டி உடைஞ்சி அந்த புண்ணு நல்லா ஆகிடுது. அதே மாதிரி இந்த இலையை பறித்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆயிலை தலைக்கு தடவிட்டு வந்தால் இந்த எய்ட்ஸ்னால் வர அந்த புண்ணெல்லாம் ஓரளவுக்கு தலைக்கு தடவிக்கிட்டு வரும்போது தலையிலலாம் புண்ணு வந்தால் அந்த மாதிரி அது குணப்படுத்திடுமா. அதே மாதிரி அவங்க அதை தேய்ச்சி குளித்தாலும் அவங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை நம்ம இதை சித்த வைத்தியர்கள்லாம் இதை நிறைய சித்தா இதுலலாம் இதை மருந்து நிறைய கூட்டு மருந்தாக கலந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படின்னா, இதை மூலிகையாக சாராக கூட எடுத்து குடிக்கலாம். எப்படின்னா, சாறுன்னு சொல்ல முடியாது, தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு கைப்பிடி இலையை போட்டு அதை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட ஏதோ நம்ம தேனோ ஏதோ கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் வலியெல்லாம் போய் உடல் சோர்வெல்லாம் நீங்கி நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த பூக்களை கூட பறித்து டீ சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த பால்வினை நோயாளிகளுக்கு வர தொற்று, அந்த நோய் கிருமிகளினால் வரக்கூடிய தொற்றுகள் எல்லாம் குறையும். இந்த லங்ஸு ப்ராப்ளம், அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதை இந்த குடிநீராக குடிக்கும்போது அது கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளுக்கு எடுக்கும்போது மட்டும் நம்ம நல்ல ஒரு மூலிகை வைத்தியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்தால் பெட்ரு. வெளியில் அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதை நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரோட நம்ம இளங்கன்றோட சாணத்தை எடுத்து அதை வரட்டி செய்வோம் இல்லையா, வரட்டி தட்டி அந்த வரட்டியை என்ன செய்யணுன்னா அடுப்பில் வேக வச்சு பொடியாக்கிடுறவங்க, சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலையும் இந்த பொடியையும் சேர்த்து பல் விளக்கிக்கிட்டு வந்தால் பல்லில் ஏற்படுற அந்த ஈரில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் நுண்கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு வாய் சுத்தமாகி உடல்நலம் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா யாருக்காயிலும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் உள்ளுக்கு எடுத்துக்க போது மட்டும் வைத்தியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். நம்ம சாதாரணமாக இது பல் விளக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றவங்க தான் நம்ம நார்மலாக இருக்கிற பர்சனும் இது நம்ம பல் விளக்கணும்னா நமக்கு ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி இப்போ யாரை வேணுனாலும் பாம்பு தீண்டலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் எய்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக டீ போட்டு இதில் குடித்தோம்னா கூட மற்ற தொற்றுகள் நமக்கு இருந்தால் கூட சளி, இருமல், அந்த மாதிரி தொற்றுக்கள், எல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட தொற்றுக்கள் இருந்தால் கூட நம்ம எல்லாருக்குமே இது நல்ல ஒரு க்யூர் பண்ணக்கூடிய சக்தி உள்ள ஒரு செடி. இதுக்கு கிரந்தி நாயகன்னு பேர். கிரந்தினாவே கட்டி கிரந்தி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது அதெல்லாம் போக்கக்கூடியது. இதுலேயே இன்னொரு வகை சிலந்தி நாயகம்னு இருக்குது. அதுவும் இந்த சிலந்தி கடி, சிலந்தினால் ஏற்படுற அதாவது கட்டினால் ஏற்படுற பிரச்சனைனா அதுவும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது கிரந்தி நாயகம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.